ரிஷப ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களில் மன அழுத்தம், மிகப்பெரிய போராட்டம், என்ன பண்ணனே தெரியல, ஒரு குழப்பமாகவே இருக்குது, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய டிப்ரெஷனை சந்திங்க அப்படிங்கிற நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிகம். தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை கொடுக்கப்படும். உங்களால் முடியும்னு உங்களை சூரிய பகவான் ஒரு இயக்க போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு, அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, பவர் அப்படிங்கிறது. பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னாலே தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தியாகம் செய்பவர்கள் என்று தான் அர்த்தம். அப்படி தான் உங்களெல்லாம் சொல்லலாம். உங்களுக்காக எப்பப்பா வாழ்வே அப்படின்னா தெரியலையப்பா அப்படிம்பீங்க, அசால்ட்டாக சொல்லுவீங்க. தெரியலையே, நினைக்கிறேன் என்ன முடியலையே. புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்து, அவசரப்பட வேண்டாம், நிதானமான முடிவு. இந்த மாதம் எண்டு வரையும் கிட்டத்தட்ட இந்த மாதம் பலன்களில் இந்த மாதம் எண்டு வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தால் உங்களை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் மற்றவங்க லாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உறுதியாக நன்மை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக இனிமேல் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செயல்பாடு என்று தன்னிச்சையாக கூட செயல்படலாம், தப்பே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கின பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வீங்க. யார் வேண்டாம்னு சொல்ல போகிறா? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே எங்கே இருக்குது? உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து உங்களுடைய வெற்றிக்கனி உருவாக போகிறது, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகிறது, மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? ரிஷபராசி சொல்லுங்கள், ரிஷபராசிக்கு என்ன சொல்ல வரீங்க? என்ன தான் சொல்ல வரீங்க சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு 1.5 வருஷமாக ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி போய்கிருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு ஏறுகட்டம் வரும், எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம். அப்படின்னு காத்திருக்கின்ற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அமர்ந்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களில் மன அழுத்தம், மிகப்பெரிய போராட்டம், என்ன பண்ணனே தெரியல, ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய டிப்ரெஷனை சந்திங்க அப்படிங்கிற நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கிரக ரீதியாகவே உங்களுக்கு நினச்ச விஷயங்களில் உள்ள நடக்க முடியாமல் என்ன விஷயங்கள்லாம் தடை ஏற்பட்டுச்சோ, இதை நினச்சேன், இதை செஞ்சு இந்த முடிச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், ஆனால் எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு, நான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ, அந்த வருத்தங்களை, அந்த கவலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாரு? சூரிய பகவான் நீக்கி தர போகிறார். தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களால் முடியும்னு உங்களை சூரிய பகவான் ஒரு இயக்க போகிறார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு, அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, பவர் அப்படிங்கிறது.
எப்படி வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோல் முக்கியமோ, வண்டி இருந்தால் ஓடிடுமா? ஓடாதில்ல. பெட்ரோல் ஊற்றுனா தானே ஓடும். அப்போ வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ இருந்தால் தானே முக்கியம். அது இருந்தால் தானே வண்டி ஓடும். இப்போ டீசலில் ஓடுற வண்டினா டீசல் வேணும், பெட்ரோலில் ஓடுற வண்டினா பெட்ரோல் வேணும். அதே கரண்ட்டில் இப்போ வந்துருச்சு, கரண்ட்டில் அந்த கரண்ட் சப்ளை பேட்டரியில் பவர் வேணும்ல. அப்போ அந்த எனர்ஜி ஆஃப் பவர் அப்படிங்கிறது எங்கேருந்து இயக்கப்படுதுன்னா ரிஷபராசிலேருந்து தான் இயக்கப்படுது. ரிஷபராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியை கொடுப்பாங்க. நான் மட்டும் இயங்கவில்லை, உங்களுடைய இயக்கத்தை நான் இயக்கி தரேன்னு சொல்லி அயராது பாடுபடுகின்ற நபர்களில் ரிஷபராசி நபர்களும் முதன்மையானவர்கள். ஒரு வேலையை அவங்க கையில் கொடுத்து இதை பார்ப்பா, இதை செஞ்சு முடிப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய வேலையை பார்க்குறத விட்டுட்டு கொடுத்தவங்களுக்கு வேலையை முடித்து கொடுத்து தான் உங்கள் வேலையவே கவனிப்பீங்க. எத்தனை நபர்கள் ரிஷபராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த கம்பெனிக்காகவே செலவழிச்சிட்டு கடைசியில் இந்த 1.5 வருஷத்தில் வெளியே போய் அனுப்பிவிட்டு ரொம்ப மனசார கஷ்டப்பட்ட ரிஷபராசி என்பவர்கள் அதிகமான பேர். நிறைய டிப்ரெஷன் சந்திச்சிங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னாலே தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தியாகம் செய்பவர்கள் என்று தான் அர்த்தம். அப்படி தான் உங்களெல்லாம் சொல்லலாம். உங்களுக்காக எப்பப்பா வாழ்வேன் அப்படின்னா தெரியலையப்பா அப்படிப்பீங்க. அசால்ட்டாக சொல்லுவீங்க, தெரியலையே, நினைக்கிறேன் என்னால் முடியலையே. நான் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக அந்த கம்பெனி மேலேயும் இந்த நிர்வாகத்து மேலேயும் நான் ரொம்ப உயிரை வச்சிட்டேனே, என்னை அவங்க ரொம்ப நம்பினாங்கன்னு சொல்லி நம்பினேன் அப்படிங்கலாம் நீங்கள் மனதார வார்த்தைகளால் நிறைய மனசார கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த கஷ்டம், கவலை, போராட்டம் என்பது கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு 20-30% உங்களை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்போகுது. உங்களுக்கான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு 24ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டுற வேண்டாம், நிதானமான முடிவு. இந்த மாதம் எண்டு வரையும் கிட்டத்தட்ட இந்த மாதம் பலன்களில் இந்த மாதம் எண்டு வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்தால் உங்களை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் மற்றவங்க லாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செயல்பட்டால் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கனி எங்கே இருக்குது? பக்கத்தில் அப்படி பறிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதை பறிக்க வேண்டிய சூழ்நிலை, அதை இயக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த இயக்கத்தில் உங்களுக்கு உறுதியாக நன்மை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக இனிமேல் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய செயல்பாடு என்று தன்னிச்சையாக கூட செயல்படலாம், தப்பே கிடையாது. போதும், நீங்கள் மற்றவங்களுக்காக அப்படியே தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கின பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வீங்க. யார் வேண்டாம் போகிறான், யார் வேண்டாம்னு சொல்ல போகிறான்? உங்களை தடை போட்டு அதென்ன சொன்னால் வெள்ளாற்று நீரை வந்து நிப்பாட்ட முடியுமா? அது என்ன பண்ணும்? எவ்வளோ பெரிய அணையை கட்டினாலும் ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன ஆகும்? ஒட்டச்சி சதுரை வச்சுட்டு ஓடிடும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை போய் யார்ட்டையும் அன்பு காட்டாத, யார்ட்டையும் பாசம் காட்டாத, மற்றவங்களுக்கு உதவி செய்யாதனா கேட்கவே மாட்டீங்க. அப்படி உங்களை அந்த நீ உதவி செய்கிற நபர்கள் உங்கள்கிட்ட உபயோகப்படுத்திட்டு உங்களையோ உங்கள் பொருள்களையோ உங்களுடைய கான்செப்ட் எதையோ பயன்படுத்திக்கிட்டு உங்களை வெளியே போன்னு சொல்லி தள்ளிவிட்டால் கூட நீங்கள் அப்பயுமே என்ன நினைப்பீங்கன்னா, என்னன்னு தெரில, டென்ஷன் ஆகிட்டான், அவன் டென்ஷன் ஆகும்போது நான் போயிருப்பணும், அவங்க டென்ஷன் ஆகும்போது நான் போயிருப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நீங்கள் வைப்பீங்க. அப்போ அங்கேயுமே உங்களுக்கு சுயநலம் இல்லாமல் பொதுநலமே இருக்கிறது. அப்போ இந்த கிரகங்கள் ரீதியாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கனி, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே எங்கே இருக்குது? உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து உங்களுடைய வெற்றி கனி உருவாக போகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகிறது. மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும்.
இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும், அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது. எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க. அதேபோல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறையா விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது, பட்டாசு தான். பட்டாசு படபடன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறைய படபடன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம், ஆனால் வெடிக்கிற பட்டாசு படபடன்னு அப்படியே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.